கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கண்மணி வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அம்மா, இன்னைக்கு ஒரு சாரை பார்த்தேன். அவர் என்னை ரொம்ப பாராட்டி பேசினாரு, என் திறமைய புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் கண்மணி, யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்காராம். ஆனா இன்னைக்கு நான் கொண்டு வந்த இடியாப்பத்தை தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை ரொம்ப பாராட்டி பேசினாரு. முதல்ல என்னை புரிஞ்சுக்காம பேசினாலும் அதுக்கப்புறம் நான் இடியாப்பம் நல்லா செய்கிறேன்னு சொல்லி என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லா சமைக்க தெரியுதுன்னு பாராட்டி பேசிட்டு போனாருமா அப்படின்னு கண்மணி ரொம்பவே சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எங்க எல்லாருக்கும் உன்னுடைய திறமை என்னன்னு தெரியும். இப்ப அந்த சாரும் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னதான் வேலை பார்த்தாலும் முதல்ல உன்னை நீ நல்லபடியா கவனிச்சுக்கணும். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தானம்மா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, வேலை முக்கியம்னு சீக்கிரமாவே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. சரியா உன்னை கவனிக்கிறது இல்ல, சரியா சாப்பிட்றது இல்ல, சரியா ரெஸ்ட் எடுக்கிறதும் இல்லை. முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, தேன்மொழி மட்டும் உனக்கு உதவி செய்யலைன்னா உனக்கு மயக்கம் வந்தப்ப உன்னை யார் வந்து கவனமாக வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க சொல்லு. இனியாவது கொஞ்சம் பொறுப்பா ஒன்று நீ கவனிச்சுக்கணும். என்னைக்கு இருந்தாலும் நீ ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்ல. அன்பு தம்பி எப்படியாவது உன்னை வந்து கூப்பிட்டுருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா, எதுக்குமா அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கீங்க? அந்த வீட்டில் உள்ளவங்க எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரலை. என்னைக்கும் அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கவும் இல்லை. எனக்கு என் வேலை தாம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, கோவப்படாத, முதல்ல சாப்பிடு அப்படின்னு இங்கே கண்மணியோட அம்மா இங்கே வந்து ஆறுதலாக பேசினாலும், என்ன கண்மணி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா? மாமியார் வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு நினைக்கிறாளா? அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் கண்மணி மாமியார் வீட்டில் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். எங்களுக்காக இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா போதும்னு மட்டும் கண்மணி நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கண்மணியோட அம்மா. இங்கே ஆஃபீஸில் பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன அன்பு பார்த்துட்டு அமைதியாக இருக்க? நீ அந்த சார்கிட்ட தெளிவாக பேசியிருக்கலாம்ல. கண்மணியால் தான் இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை வருது பாத்தியா? நம்மக்கிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடி கண்மணி தனக்கு நல்லா சமைக்க தெரியும்னு பேசி இங்கே வந்த சாரோட மனசை மாற்றிருக்கா. இப்போ கண்மணி தான் சமைச்சு கொடுக்கணும்னு அவங்க வந்து கேட்குற எல்லா சாப்பாடையும் நம்ம தர வேண்டான்னு சொல்லி கண்மணியும் இந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸில் கண்டிப்பாக சேரணும். அவங்க தான் நான் சொல்கிற எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும்னு இங்கே சார் சொல்லிட்டு போகிறதெல்லாம் நீயும் பார்த்துட்ருக்கல்ல. கேட்டியா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான். நீ என்னடானா உங்கள் அம்மா பேச்சை கேட்டு மனசு மாறின மாதிரி ரொம்ப சந்தோஷமாக எப்படியாவது கண்மணியை பார்த்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிற. அதெல்லாம் நடக்கவே கூடாது. நம்ம சமைச்சு கொடுக்குறது எல்லாமே ரொம்ப ருசியாக இருக்கும்னு இவங்க நம்பணும். எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்காரு. இந்த சாப்பாடு ஆர்டர் நமக்கு கிடைச்சா நமக்கு நல்ல வருமானம் வரும். இதில் கண்மணிக்கு கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் நம்ம கொடுக்கவே கூடாது. கண்மணி செஞ்ச வேலையெல்லாம் பார்த்தியா? நமக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, நம்ம க்ளவுட் கிச்சன் மூலமாக நமக்கு நல்ல வருமானம் வரக்கூடாதுன்னு இப்போவே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரியும், இது எல்லாமே கண்மணியோட வேலை தான். இப்போ கண்மணி நம்ம பிஸ்னஸில் தலையிட்டா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். கண்மணியால் தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கணுமா என்ன? இதை விட நல்லா சமைச்சு கொடுக்க நம்மளால் முடியாதா? அதனால் கண்மணிக்கிட்ட சந்தோஷமாக பேசி மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரதை விட கண்மணிக்கிட்ட தெளிவாக பேசிடு. இனி கண்மணி இந்த சார் வந்து இந்த சாப்பாடு ஆர்டரை நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னாலும் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கண்மணி சொல்லணும். புரியுதா இல்லையா? கண்மணி நம்ம வீட்டு மருமகளா இனி வரவே முடியாது. கண்மணிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. கண்மணிக்கு தான் சமைக்க தெரியும்னு கண்மணியும் நம்ம பிஸ்னஸில் வேலைக்காக வந்தா அவ்வளவுதான். இதெல்லாம் என்னால் பொறுமையாக பார்த்துட்ருக்க முடியாது. கண்மணி நம்ம வீட்டில் யாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரலை. அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டால. இனி கண்மணியால் நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கக்கூடாது. நாம தான் முயற்சி செஞ்சு முன்னேறணும். ஏதோ யோசனை சொன்னதால தான் நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிங்கன்னு கண்மணி பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. இதில் கண்மணி சமைச்சு கொடுத்து நமக்கு நல்ல பேர் கிடைக்கணுமா? வேண்டவே வேண்டாம். அப்படி கண்மணியால் நமக்கு நல்ல பேர் வரவும் வேண்டாம், அப்படி இந்த பிஸ்னஸை நம்ம செய்யவும் வேண்டாம். ஒன்று இந்த பிஸ்னஸ் வேண்டாம், இந்த சாப்பாடு ஆர்டரை நாங்கள் எடுக்கலன்னு இந்த சார்கிட்ட சொல்லிடு. இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ பணம் செலவானாலும் பார்த்துக்கலாம். இல்லை கண்மணி இந்த பிஸ்னஸில் தலையிடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி கண்மணியால் தான் பிரச்சனை வருது, வீட்டில் பிரச்சனை செஞ்ச கண்மணி பிஸ்னஸ்லேயும் தலையிடுறா, பிரச்சனை செய்கிறான்னு இப்படி வந்து அன்புக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அன்போட அப்பா வந்து, ஆமாம்
எங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே சரிதான். நீ தான் இனி யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அன்பு. இதுக்கு மேலே நம்ம பிஸ்னஸில் கண்மணி தலையிடவே கூடாது. கண்மணிக்காக எவ்வளவோ பணம் செலவு பண்ணிட்டோம். இதுலேயும் தலையிட்டா அவ்வளவுதான். நமக்கு என்றைக்கும் நல்ல பேர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் கோவமாக பேசிட்டு போகிறாங்க. அன்பு யோசிக்கிறாரு, என்ன நடக்குது? அப்பா பாட்டி எல்லாரும் கண்மணியால் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கண்மணி திட்டம் போட்டு நமக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு இந்த சார்கிட்ட உண்மையாகவே பேசிட்டாலா என்ன? கண்மணி சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு கண்மணிக்கு இந்த ஆர்டரை கொடுக்கணுன்னு அந்த சார் பேசிட்டு போயிருக்காரு. நான் என்ன முடிவை சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஒரு பக்கம் அம்மா கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டு மருமக கண்மணி நம்ம வீட்டுக்கு வரணும், நீ தான் பேசி புரிய வைக்கணும்னு என்கிட்ட ரொம்ப நேரமாக நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரும்போது கண்டிப்பாக நீ கண்மணியை கூப்பிட்டு வரணும். கண்மணி இந்த வீட்டில் இருந்தால் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கண்மணி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா கண்மணியால் பிரச்சனை வருதுன்னு பாட்டியும் அப்பாவும் பேசுகிறாங்க. யார் சொல்கிறத நம்புறது? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு அன்பு யோசிக்கிறாரு. அன்புக்கிட்ட பேசிட்டு போன அந்த சார் மறுபடியும் அன்புக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன அன்பு, எந்த முடிவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க? என்னாச்சு? நீங்கள் யோசிச்சு கண்மணிக்கிட்ட பேசிட்டீங்களா? இந்த சாப்பாடு ஆர்டரை கண்மணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்துட்டீங்களா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நான் யோசிக்கிறேன். நாங்களே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சாப்பாடையும் ரொம்ப ருசியாக நல்லா சமைச்சு கொடுப்போம். உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் எங்கள் சாப்பாடு கண்டிப்பாக பிடிக்கும். அதை விட்டுட்டு கண்மணிக்கிட்ட இப்படி ஒரு உதவி கேட்கணுமான்னு யோசிக்கிறேன். அவங்கள நம்பி இவ்வளோ பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்க முடியுமான்னு யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, கண்மணி எனக்கு நிறைய என்கிட்ட பேசியிருக்காங்க, நிறைய புரிய வச்சுருக்காங்க. கண்மணி சமைச்ச சாப்பாடை நானே சாப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்கள மாதிரி சமைச்சு கொடுக்கவே முடியாது. நான் இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கண்மணிக்கிட்டேயே கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக உங்கள் முடிவை நீங்கள் சொல்லலைன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு சொல்லலைன்னா, அதுக்கப்புறம் நானும் இனி இந்த ஆர்டரை உங்களுக்கு தர முடியாதுன்னு என் முடிவையும் மாற்றி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நான் யோசித்து சீக்கிரமாகவே உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே இங்கே ரொம்ப கோவமாக கண்மணிக்கிட்ட பேசணும் அப்படின்னு கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு அன்பு. ஆனால் கண்மணி ஃபோன் எடுக்காமல் அமைதியாக இருக்கும்போது, எதுக்கு இந்த அன்பு எனக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்க, அன்பு தாம்மா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. ஏன் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்குமா பேசணும், ஏன் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பேசக்கூடாது? ஏதோ ஒரு கோவத்தில் உன்னை திட்டாங்க, நீ இந்த வீட்டில் இருக்காம நீயும் கிளம்பி வந்துட்ட. ஆனால் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணால் என்னென்னு பேச வேண்டாமா? என்ன இருந்தாலும் நீ அவங்க வீட்டுக்கு தானே போகணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுக்காக எப்பயுமே இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறியா? மாப்பிள்ளை மறுபடியும் ஃபோன் பண்ணால் நீ கண்டிப்பாக பேசணும் கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தாம்மா நான் சம்பாதிக்கிறேன். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அன்புக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்னமா இருக்குது? என்னை புரிஞ்சுக்காத யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அன்பு கண்மணிக்கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கண்மணி அன்பை பார்த்த உடனே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்ன, உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? ஏன் வரவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். தேவையில்லாமல் பேச வேண்டாமே, அதான் பேச வேண்டியதெல்லாம் உங்கள் வீட்டில் பேசிட்டீங்கல்ல, அதனால தானே என் அம்மா வீட்டுக்கு வந்தேன். இனி பேச என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை நீங்கள் வாங்க உட்காருங்க, காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இங்கே கண்மணி கோவமாக பேசினாலும் கண்மணியோட அம்மா, நம்ம வீட்டு மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கண்மணிக்கிட்ட பேசிட்டு உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை கண்மணியை கூப்பிட்டு போக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க கண்மணியோட அம்மா. உடனே கண்மணி யோசிக்கிறாங்க, எப்படியும் அன்பு என்னை தேடி வருவாருன்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டாரு. ஆனால் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு, இன்னும் திருந்தவே இல்லையா என்ன? இல்லை என்னை புரிஞ்சுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இங்கே அன்பு நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளம்புங்க, நீங்கள் கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி முதல்ல என்னை புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒரு சார் உன்னை பார்த்தார்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சார் நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தாரு, என்கிட்ட பேசியிருந்தாரு. அவர் பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்காரு, அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாப்பாடு ஆர்டரை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்காக பேச வந்தார். ஆனால் நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு, நீயும் இந்த பிஸ்னஸில் சேரணும்னு என்கிட்ட பேசினாரு. ஆனால் ஏற்கனவே நீ கோவமா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்ட.
இப்போ உனக்காக என்னால் பேச முடியாது. பேசாம அந்த சார்கிட்ட இந்த ஆர்டரை நான் எடுத்து செய்ய மாட்டேன்னு நீயே சொல்லிடு. அப்பதான் எங்க வேலையை நான் பார்ப்போம், உங்க வேலையை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது? அந்த சார் உங்களை தேடி வந்தாரா? பரவாயில்லையே, என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அப்ப சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காரா? அவரே இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. உடனே இங்க வந்து கண்மணியை புரிஞ்சுக்காம அன்பு கேள்வி கேட்குறாரு. அப்ப வேணும்னே திட்டம் போட்டு எங்க பிசினஸ்ல பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் அந்த சார் கிட்ட பேசியிருக்க. அவருக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட கொடுத்துருக்க, அப்படிதானே? உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்கணும். எங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நாங்கள் வந்து கஷ்டப்படணும், அப்படிதானே அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருந்தால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுத்தா பரவாயில்ல. என்னை நம்பி அவங்க இந்த ஆர்டரை கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஆர்டரை தனியாகவே என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட இந்த பெரிய ஆர்டரை நான் எடுக்க விரும்பல, இந்த ஆர்டரை நீங்கள் கண்மணிக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன பேசுகிற கண்மணி? மாப்பிள்ளை தேடி வந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த பெரிய ஆர்டர்லாம் நீ எடுத்து ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணும்னு பார்க்குறத விட்டுட்டு இப்போ என்ன சம்பாதிச்சு என்ன செய்ய போகிற? ஏற்கனவே மாப்பிள்ளை உனக்காக க்ளவுட் கிச்சன்லாம் ஆரம்பித்து கொடுத்தாருல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, என் வீட்டுக்காரர் எனக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டேன். அவரால் வந்த பிரச்சனையை நினச்சி இப்போ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். போதுமா, யாருடைய உதவி எனக்கு வேண்டாம். நானே என்னுடைய பிஸ்னஸை எப்படி வந்து நல்லபடியாக கொண்டு வரணும், எப்படி சம்பாதிக்கணும்னு யோசித்து என் வேலையை பார்த்துக்கிறேன். இப்போ அன்பு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் என்னை பார்க்க வந்திருக்காரு. எங்கே இந்த பெரிய ஆர்டர் எனக்கு வந்துருமோன்னு உங்கள் பாட்டி இப்படிலாம் பேச சொன்னாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, தேவையில்லாமல் பாட்டியை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி தானே எல்லாரும் முன்னாடியும் உங்கள் பாட்டி என் அம்மாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க, அவமானப்படுத்துனாங்க, தலைகுனியை வச்சாங்க. அப்போ எனக்கும் இதே மாதிரி தானே கோவம் வந்திருக்கும். உன்னுடைய க்ளவுட் கிச்சனை நான் தான் இவ்வளோ பிரச்சனை செஞ்சு இப்படி செஞ்சேன்னு நீங்கள் சொன்னீங்களே, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். என்னை பற்றி யோசிக்காமல் பேசின நீங்கள் என்னை தேடி வந்து இந்த பெரிய ஆர்டரை நீ எடுத்து செய்யக்கூடாது, உன்னால தான் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொன்னால் நான் பொறுமையாக இருக்கணுமா? போதுங்க, இப்போ நான் உங்கள் வீட்டு மருமக இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். பொறுப்பாக என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அந்த சார்கிட்ட நானே பேசுவேன். ஏன் இந்த பெரிய ஆர்டரை என்ன நம்பி கொடுங்க, உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் நானே நல்லா சமைச்சு கொடுப்பேன்னு இந்த பெரிய ஆர்டரை வேணும்னே உங்களுக்காக, இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே பேசி இந்த ஆர்டரை நானே வாங்கி அங்கே வந்து என்னுடைய திறமை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைப்பேன். இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும் அன்பு? உங்கள் பாட்டிக்கிட்ட நான் சொன்னதா போய் சொல்லுங்கள். உங்கள் பாட்டி பேச்சை கேட்டு என்கிட்ட வந்து பேசுகிறீங்கல்ல, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னால் பிரச்சனை வருதுன்னு நம்புறீங்க, இப்போவும் என்னை புரிஞ்சுக்கலல்ல. நீங்கள் இப்படி பேசினதால மட்டும்தான் இந்த சாப்பாடு ஆர்டரை நானே எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேனே தவிர்த்து, நீங்கள் பொறுமையாக என்கிட்ட பேசியிருந்தா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா, நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்திருப்பேன். ஆனால் நீங்கள் திருந்த போகிறதே இல்லை. உங்களுக்கு உங்கள் பாட்டி முக்கியம். உங்கள் பாட்டி பேச்சை கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சீங்கல்ல, நீங்கள் இப்போவும் திருந்த மாட்டீங்க, எப்போவும் திருந்த போகிறதே கிடையாது. என்னை புரிஞ்சுக்காம இப்படி வந்து பேசிட்டீங்கல்ல, இனி உங்ககிட்ட நான் பேச விரும்பலை. என்னை பார்க்க என் வீட்டுக்கு வராதீங்க. நீங்கள் சொன்ன இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை எடுத்து செய்யாமல் இருந்துருவேனா என்ன? இந்த பெரிய ஆர்டரை நான் தான் எடுத்து செய்ய போகிறேன். இதை எல்லாத்தையும் உங்கள் அப்பா பாட்டின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப கோவமாக, வேண்டாம் கண்மணி, இப்போவே என் பேச்சை கேட்டு இந்த சாப்பாடு ஆர்டரை எடுத்து செய்ய மாட்டேன்னு அந்த சார்கிட்ட சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். என் பேச்சை கேட்டால் நீ எங்கள் வீட்டுக்கு வரலாம், இல்லை என்றைக்குமே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீ வர முடியாது. இப்போவாது நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் முக்கியம். என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும்? அந்த வீட்டில் எனக்கு தனி மதிப்பு மரியாதை கொடுத்தீங்களா? உங்கள் பாட்டி பேச்சை கேட்டு பிரச்சனை மட்டும் தானே செஞ்சீங்க. அந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறத விட நல்லா சம்பாதிச்சு உங்கள் முன்னாடி முன்னேறி காட்டணும். அதுவே எனக்கு போதும். நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து கண்மணி. கண்மணி கிட்ட பதில் பேச முடியாம உடனே ரொம்ப கோவமா அங்கேருந்து அன்பு கிளம்புறாரு. பாட்டி சொன்னது எல்லாமே சரிதான். கண்மணி திட்டம் போட்டு நம்ம பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான் அந்த சார் கிட்ட பேசியிருக்கா. இப்போ கூட இந்த பெரிய சாப்பாடோட தனக்கு கிடைக்கணும்னு பேசுகிறாளே தவிர்த்து நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. பாட்டியும் அப்பாவும் சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்னு கண்மணியை சரியாக புரிஞ்சுக்காம கண்மணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு அன்பு. கண்மணி அங்கேருந்து கிளம்புன உடனே அன்பு அங்கேருந்து கிளம்புன உடனே கண்மணி கிட்ட அவங்க அம்மா அழுதுகிட்டே கேள்வி கேட்குறாங்க. என்ன கண்மணி இப்படி பேசிட்ட?
மாப்பிள்ளை தேடி வந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு தான் வந்திருந்தாரு. நீ தான் சரியா பேசல, சரியா அவரை புரிஞ்சுக்கவே இல்லை. நீ மட்டும் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தா இப்பவே அன்பு வந்து தன்னுடைய வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த வீட்டில் மருமகளா நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துருந்துருக்கலாம். இப்போ இந்த சாப்பாடு ஆர்டர் முக்கியம்னு முடிவெடுத்திருக்க. அப்போ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டியான்னு சொல்லும்போது, அம்மா அவங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம். நான் சம்பாதிச்சு நல்லபடியாக முன்னேறணும், பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகணும். அப்படிலாம் நானும் தலை நிமிர்ந்து என்னுடைய வேலையை பார்த்தேன்னு வைங்களேன், அவங்க தானா தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுக்கு என்ன மருமகளாக கூப்பிட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட நான் தாம்மா முடிவெடுக்கணும். அந்த வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா நான் தான் முடிவெடுக்கணும். இப்போ அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் யாருமே எனக்கு என்னை வந்து மதித்து பேச மாட்டாங்கம்மா. மறுபடியும் பிரச்சனை செய்வாங்க, ஏளனமாக பேசுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு யோசிக்கிற அளவு பேசுவாங்கம்மா. வேண்டவே வேண்டாம். அன்பு என்னம்மா சொல்கிறது, எனக்கு முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன், என்னாலையும் சாதிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. என்ன கண்மணி இப்படி பேசிட்டாலே அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாங்க கண்மணியோட அம்மா. கண்மணி யோசிக்கிறாங்க, நான் கனவுல பார்த்த மாதிரியே இங்கே அன்பு தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் கண்மணி, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ என் கூட வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு பேசுவாருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தேவையில்லாமல் என்னை புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்காரு. என்னால் தான் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்காதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே அன்போட பாட்டி தான். அவங்க பேச்சை கேட்டு என்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டாரே அன்பு அப்படின்னு அன்பு பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து கண்மணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க கண்மணி. இங்கே கண்மணி நமக்கு சமைச்சு கொடுத்தாதான் இந்த பெரிய ஆர்டரை நம்மளால் செய்ய முடியும். கண்மணி கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கண்மணியால் இந்த பெரிய ஆர்டரை நம்ம செஞ்சு சரியாக முடிக்கவும் முடியாது. அதனால் இந்த ஆர்டரை நம்ம செய்யவே வேண்டாம் அப்படின்னு அன்பு வந்து முடிவெடுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாட்டிக்கு கண்மணி மேலே ரொம்ப கோவம் வருது. இத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸை இவ்வளோ நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தோம். கண்மணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததால தான் இப்போ பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கண்மணியால் இப்போ இந்த பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி கண்மணியும் நல்லபடியாக முன்னேறவே கூடாது. கண்மணி அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரவும் கூடாது. கண்மணியால் இப்போ இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கிறதா இருந்தது. எவ்வளோ பெரிய கம்பெனிக்கெலாம் நம்ம நல்ல சாப்பாடு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துருக்கோம். நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தது, எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த கண்மணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததால் இப்போ பிரச்சனை மட்டும்தான் வருது. இப்போ இந்த பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்காது. இந்த ஆர்டர் வேண்டான்னு நாமளே யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த கண்மணியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு கண்மணி மேலே பாட்டி ரொம்ப கோபமாக இருக்காங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் அன்பு பாட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. இங்கே பாட்டியும் அன்பும் வந்து கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருந்தாலும் கண்மணி எப்பயும் போல் அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. பொறுப்பாக அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே கண்மணியை தேடி அந்த சார் வந்து கண்மணியை பார்க்க வீட்டுக்கு வராரு. சார் நீங்களா அப்படின்னு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக பேசும்போது, என்னம்மா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன், உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல பிஸ்னஸை பற்றி பேசிடலாம். அன்புக்கிட்ட பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன். நீங்களும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்து நீங்களும் நல்லா சமைச்சு கொடுக்கணும். நீங்கள் சமைச்சு கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொன்னேன். ஆனால் அவங்க முடியாதுன்னு சொன்னதால் இந்த சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கே கொடுத்துடலான்னு உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, சார் நீங்கள் சொல்லி நான் வந்து செய்யாமல் இருப்பேனா, இந்த பெரிய ஆர்டர் அப்போ எனக்கே தரப்போகிறீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பெரிய ஆர்டரை நீங்கள் செய்கிறதா முடிவெடுத்துட்டீங்க, முன்பணம் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு கண்மணி இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை எடுத்துக்கிறாங்க. அதுக்காக முன்பணமும் இங்கே அந்த சார் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ பணமும் எனக்காகவா அப்படின்னு கேட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க கண்மணி. இவ்வளோ பெரிய ஆர்டரை என்ன நம்பி கொடுத்துருக்கீங்க, இந்த சாப்பாடு ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்கள் தனியாக இருந்து இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுருவீங்களான்னு கேட்கும்போது, என்னால் முடியும் சார், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். என் மாமியார் வீட்டில் எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுப்பேன், அவங்க சொல்கிற ஒவ்வொரு வேலையவும் பார்ப்பேன். ஆனால் இனி எனக்காக சம்பாதிக்க போகிறேன், உங்கள் எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்க போகிறேன். எனக்கு என்ன நினச்சா பெருமையாக இருக்குது. நீங்கள் என்னை நம்பி இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க கண்மணி. கண்மணி பிஸ்னஸ் செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாளே. இவ்வளோ பணம் கிடச்சி என்ன பிரயோஜனம், அன்பு மாப்பிள்ளை பேச்சை கேட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க கண்மணியோட அம்மா. இங்கே பாட்டியும்
அன்பும் எப்படியாவது கண்மணிக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு அந்த சார்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் அன்பு பேச்சையும் கேட்காம பாட்டி பேச்சையும் கேட்காம நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். கண்மணி எங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பாருங்கள், கண்மணி அவங்க வேலையை பார்ப்பாங்க. கண்மணிக்கு நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு அன்புக்கிட்ட ரொம்ப தெளிவாக அந்த சார் பேசி கண்மணிக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. இங்கே கண்மணிக்கு இந்த உண்மை தெரிய வருது. கண்மணி யோசிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற அன்பு பாட்டி எல்லாரும் கண்டிப்பாக என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு. நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க கண்மணி. கண்மணி இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் எடுக்காம கண்மணியோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நிறைய கம்பெனி தன்னுடைய சாப்பாடு ஆர்டரை கண்மணிக்கு கொடுக்கறதுனால கண்மணி புதுசாக க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. க்ளவுட் கிச்சன் மூலமாக கண்மணி ரொம்ப நல்லா தன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்க்குறாங்க. அந்த சமயம் தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்ருக்க கண்மணிக்கு அப்பப்போ மயக்கம் வரதை கவனிக்கிறாங்க. என்ன சரியாக வேலை செய்ய முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே தேன்மொழி வந்து சொல்கிறாங்க, என்ன கண்மணி, நீ தான் எல்லா வேலையும் பொறுப்பாக பார்ப்ப, இப்போ என்னடானா க்ளவுட் கிச்சன் ஓனராக இருக்கிற நீ இப்போ சரியாக சாப்பிட்றது இல்லையா? அதனால தான் இப்போ உனக்கு அப்பப்போ மயக்கம் வருதா? டாக்டரை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க, ஒருவேளை நான் மாசமாக இருக்கனா அப்படின்னு. கண்மணி யோசிக்கும்போது அப்படியே இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இப்போ இதெல்லாம் யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம், நம்ம பிஸ்னஸை பார்ப்போம் அப்படின்னு சந்தோஷப்படவும் முடியாமல் இங்கே என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க கண்மணி. கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காங்கன்ற உண்மை அன்பு பாட்டின்னு எல்லாருக்கும் தெரிய வர எங்கள் அன்போட அப்பா கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால பார்த்தீங்களா இப்போ கண்மணிக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது, ஆனால் நம்மளை நம்பி யாரும் பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அன்பு. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், என்னுடைய குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக இந்த வேலையெல்லாம் கவனமாக பார்க்குறாங்க கண்மணி. அதனால் கண்மணி நல்லா சம்பாதிக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க கண்மணி.